ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ தியரி கிளாஸில் யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், பல அப்ளிகேஷன் சேர்ந்தது தான் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, மெயின் ப்ரோக்ராம்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டைப்பிங் டாக்குமெண்ட், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டைப் பண்ணி ஃபார்மேட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம வேர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்எஸ் எக்ஸல் பார்த்திங்கன்னா ஃபார் கால்குலேஷன் அண்டு டேபிள் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டேபிள் அப்படிங்கிறது நம்ம வேர்ட்லேயும் போடலாம். சம்டைம் சில விஷயங்களை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா உள்ள ஒரு டேபிளை போடும்போது இந்த எம்எஸ் எக்ஸலில் போட்டோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இந்த எக்ஸல் அப்படின்றதில் அந்த டேபிள் போடுவோம். அதே மாதிரி கால்குலேஷன், சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், டோட்டல் நிறைய இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட். இந்த பவர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கல்லையே பார்த்தோம். அந்த ப்ராக்டிக்கலில் என்னென்ன விஷயத்துக்கு சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே தியரியாக கொடுத்துருக்காங்க. இனி வேறு பார்ட்ஸ் எல்லாம், இனி வேறு யூனிட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஓரலாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இது 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் பேராவாக கொடுக்கும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒன் வேர்ட் ஆப்ஷன்ஸாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து எப்படினாலும் கொஷின் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் அக்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் டேட்டா பேஸ் யூசேஜ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதுவும் எக்ஸல் மாதிரி தான். எக்ஸல் வந்து கால்குலேஷன் அண்ட் டேபிள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த டேட்டா பேஸ் மாதிரி நமக்கு சில விஷயங்களை எக்ஸல்லையும் பண்ணலாம். ஆனால் அக்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த முன்னாடியே ஃபார்முலா போட்டு ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை சில நேரங்களில் சேஞ்ச் பண்ணும்போது மித்த ரிசல்ட்லாம் வந்து அப்படியே காமிக்கும். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேருடைய ரெக்கார்ட்ஸை நாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது, டேட்டாவை என்ட்ரி போட்டு வச்சுக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எம்எஸ் அவுட்லுக். இது பார்த்திங்கன்னா இமெயில் தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது எம்எஸ் வேர்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வேர்டுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்னு இருக்கும். நான் இங்கே வேர்ட் 10ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் 10ன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அதுக்குள்ளே போனாலே காட்டும். அது எந்த மாதிரி ரீசெண்டாக இருக்கக்கூடிய வேர்டு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நியூ டாக்குமெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபைலில் நியூ அப்படி இல்லைன்னா Ctrl+N இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ன டாக்குமெண்ட்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபைலில் ஓப்பன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி ஆல்ரெடி உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் அண்டு டெலிட்டிங் டெக்ஸ்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நமக்கு இன்சர்ட் பண்ணவும் தெரியணும், அதே சமயம் டெலிட் பண்ணவும் தெரியணும். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் வைஸாக சொல்லிக் கொடுக்கும் போதே நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட் போயிடலாம். இன்சர்ட் அண்ட் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, எந்த இடத்துல ஆட் பண்ணணும், கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்மளால் டைப் பண்ண முடியும். அதாவது ஒரு பேரா டைப் பண்ணியிருக்கீங்க, இடையில வந்து ஒரு வேர்டோ ஒரு லைனோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு எந்த லைன் மிஸ் பண்ணமோ அந்த லைனை இடையில கூட போய் நீங்கள் டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெலிட் டெக்ஸ்ட். டெலிட் அப்படிங்கிறது நம்ம தேவையில்லாத விஷயத்தை நம்ம அடித்த லைனவே திரும்ப கூட நம்ம அடித்து வச்சுருக்கலாம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே டெலிட் ஆகிடும். டெலிட் பண்ணுறதுக்கு 2 பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று டெலிட்டு, இன்னொன்று பேக் ஸ்பேஸ். என்னென்னா ஒரு பேரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கர்சர் இதுதான் வச்சுக்கோங்க. பேராவில் இந்த கர்சரை நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கர்சருக்கு லெஃப்ட் சைடில் அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே கர்சருக்கு ரைட் சைடில் நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
டெலிட் கீ யூஸ் பண்ணலாம். கர்சரை நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இருந்த இடத்துல இருந்தே இந்த கர்சருக்கு ரைட் சைடில் நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோமா அல்லது கர்சருக்கு லெஃப்ட் சைடில் டெலிட் பண்ண போகிறோமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸாக டெலிட்டான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட். கட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். Ctrl+X கண்ட்ரோலை பிடிச்சிட்டு எக்ஸ் கொடுத்தோம்னா கட். கட் கொடுத்தாலும் பேஸ்ட் கொடுக்கணும், காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ணணும். Ctrl+X அப்படிங்கிறது கட், Ctrl+C அப்படிங்கிறது காப்பி, Ctrl+V அப்படிங்கிறது பேஸ்ட். இதெல்லாம் ஷார்ட்கட் கீ, கீபோர்டு மூலமாக நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கக்கூடியது. கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது மவுஸ் மூலமாகவும் நம்மளால் பண்ண முடியும். கட் பேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்திருப்பேன், எல்லாருக்குமே தெரியுமே கூட. மூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட் பண்ணி கொண்டு போகணும். காப்பி அப்படிங்கிறது ஒரிஜினலும் இருக்கும், அதே டைம் நம்ம காப்பி பண்ண விஷயத்த பல இடங்களில் பல தடவை பேஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணணும், காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ணணும். கட் காப்பி கொடுக்கும்போது நம்ம எதை கட் பண்ண போகிறோம், எதை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது வெறுமனான ஒரு பிளேஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எதையுமே செலக்ட் பண்ணாமல் எம்டி பிளேஸில் வச்சு நம்ம பேஸ்ட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் அண்டுனா என்ன, ரீடுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+Z. நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டைமில் கரண்ட்டாக இருக்கக்கூடியதுக்கு முந்தைய ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா Ctrl+Z கொடுக்கலாம். ரீடு அப்படிங்கிறது Ctrl+Y. நம்ம போயிட்டு திரும்ப நமக்கு ரிட்டன், அதாவது பழையபடி மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம Ctrl+Y கொடுத்துடலாம். அதாவது பேக் ஸ்பேஸ் கொடுத்து போகிறது Ctrl+Z. அதே மாதிரி நமக்கு டெலிட்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தது திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம Ctrl+Y கொடுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கும்போது டீட்டெயிலாக சொன்னேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+F, Ctrl+H. Ctrl+Fனா ஃபைண்ட், Ctrl+Hனா ரீப்ளேஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே டயலாக் பாக்ஸில் தான் இருக்கும். இருந்தாலும் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்னா ஃபைண்டுன்றது ஓப்பனில் இருக்கும், ரீப்ளேஸ் அப்படின்னா ஹெச் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே நான் ஓவராக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்டை பல இடங்களில் நம்ம தவறாக டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை மாற்றக்கூடிய வேர்டு கொடுத்து அட்டன் டயத்தில் எல்லா பேஜஸுக்கும் நம்ம அந்த வேர்டை மாற்றணும்னு நினைக்கும் போது இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட் பேஜ் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு பேஜ் சைஸ், பேஜை எந்த மாதிரிலாம் பிரிண்ட் போட போகிறோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த பேஜ் லேஅவுட். நெக்ஸ்ட்டு கன்வெர்ட்டிங் ஃபைல் டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் ஃபைலை எப்படி பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணுறது, JPEG ஃபைலை எப்படி பிடிஎஃபாக நம்ம மாற்றுறது, அதாவது மாற்றுறதா இருந்தாலும் சரி அல்லது சேவ் பண்ணும்போதே இந்த மாதிரியெல்லாம் நமக்கு டாட் வச்சு என்ன ஃபைலாக வேணுமோ அதே ஃபைலை சேவ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இது கன்வெர்ட்டிங் டு ஃபைல் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபைலை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது, JPEG ஃபைலை பிடிஎஃபாக எப்படி மாற்றுறது, இதை எப்படி பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியலன்னா சொல்லுங்கள், ஷார்ட்ஸாக வேணால் க்ரியேட் பண்ணி போடலாம். இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்பேட் அதர் ப்ரோக்ராம் ஃபைலை வேர்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பேர் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்போர்ட்னா என்ன, வேர்டு நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நோட்பேட் ஃபைலவோ பெயிண்ட் ஃபைலவோ ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இருந்துக்கிட்டு இன்னொரு ப்ரோக்ராம் ஃபைலை கொண்டு வரது என்ன அப்படின்னா அது இம்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வேர்டு ஃபைலை அதர் ஃபைலாக சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஒரு வேர்டில் நம்ம டைப் பண்ணியிருப்போம், அதை சேவ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் கீழே நிறைய காட்டும், ஃபைலோட டைப்ஸ் காட்டும். அந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் PDF, JPEG எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா PDF ஃபைலாகவே அது சேவ் ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் சேவ் அண்டு சேவர்ஸ். சேவுக்கும் சேவர்ஸுக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். வேர்டு கிளாஸ் எடுக்கும் போது ப்ராக்டிக்கலில் நிறையவே சொல்லியிருக்கேன். தியரி கிளாஸில் என்னடா ப்ராக்டிக்கலை கொண்டு வராங்கன்னு நினைக்காதீங்க. தியரி கிளாஸ் வந்துட்டு ஒரு சில சாப்டர், அதாவது ஃபஸ்ட் யூனிட் அதிகபட்சம் செகண்ட் யூனிட் வரையும் தியரி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டுக்கு மேலே போகும்போது எல்லாமே ப்ராக்டிக்கலை வச்சு தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலில் எது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேவ் அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ண முடியும். சேவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை ஒரே டாக்குமெண்ட்டை
பல பேரில் பல இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிற முடியும். சேவர்ஸ் அப்படின்றதுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு சென்டிங் ஃபைல் டு அதர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சென்டிங் ஃபைல் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே நம்ம சென்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்து மெயில் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த சிஸ்டத்தில் நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைலை சென்ட் பண்ண முடியும். சென்டிங் டு டெஸ்க்டாப் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைலை உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து டெஸ்க்டாப்பில் அந்த ஃபைலை நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேர் சென்டிங் ஏ ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டூல்பார்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல்பார் பட்டன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டூல்பார்னால் என்ன, கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல்பார்னால் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணி எடுக்கிறதா, அந்த ப்ரோக்ராமை கொண்டு போய் நம்ம குயிக் அக்சஸ் பாரில் இருந்துச்சுன்னா சிங்கிள் கிளிக்கில் பண்ணலாம். இதுவே வெளில ஐகான்ஸாக இருந்துச்சுன்னா டபுள் கிளிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் ரூலர் அப்படி எதில் இருக்குது அப்படின்னா, வியூவில் போய்ட்டு ரூலர் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணணும். ஸோ ரூலர் பாக்ஸ் வந்து நம்ம டிக்கு வச்சா மட்டும்தான் நமக்கு மேலே இருக்க டாப்பில் இருக்க மார்ஜினும் வரும், லெஃப்ட் சைடில் இருக்க மார்ஜினும் வரும். ஸோ மார்ஜின் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ரூலர் அப்படின்றத நம்ம டிக் வைக்கணும். நெக்ஸ்ட்டு யூஸிங் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அதில் இன்சர்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஐக்கான்ஸ் அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு ஐக்கான்ஸ் வைஸாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிற முடியும். அந்த ஐக்கான்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தான் யூஸிங் ஐக்கான்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எத்தனை ஃபைல்ஸ் வச்சுருக்கோம், எத்தனை ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கோம், அது எல்லாமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்கு இந்த இன்டெக்ஸ் யூஸ் ஆகும். இதுவும் நான் ப்ராக்டிக்கல் வைஸாக கொஸ்டின் வைஸாக நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதுக்கு அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயம் டைப் பண்ணாலும் கண்டென்ட் ஆஃப் பேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைப்போம். ஸோ அந்த பேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பெரிய லென்த்தான ஒரு கிளாஸ். அதை நான் ப்ராக்டிக்கல் வைஸாக நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலை பார்த்துட்டு அது எதுக்காக யூஸ் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் க்ளோஸ். இது உங்களுக்கு தெரியும், எந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலும் அந்த விண்டோவில் ரைட் சைட் கார்னரில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பட்டன் சின்ன ஹைஃபன் மாதிரி போட்டிருப்பாங்க. மேக்ஸிமைஸ் பட்டன் உங்களுக்கு தெரியும், பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பட்டன் இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா டாஸ்க் பாரில் நமக்கு வந்து மினிமைஸ் ஆகி இருக்கும். மேக்ஸிமைஸ் கொடுத்தா விண்டோ பெருசாகும், க்ளோஸ் கொடுத்தா அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோதாங்க விஷயம். ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட். இதில் செட்டிங், ஃபாண்ட் ஸ்டைல்ஸ், ஃபாண்ட் செலெக்ஷன் ஸ்டைல், சைஸ், கலர் எல்லாமே இந்த ஹோம் டேப்பில் தான் இருக்குது. இந்த ஹோம் டேப்பில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸை மாற்றிக்கலாம். அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நாமளாக க்ரியேட்டிவ் ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸை மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டோட கலரை மாற்றிக்கலாம். இது எல்லாமே ஹோமில் தான் இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எந்த ஆப்ஷன் எந்த மெனுவில் இருக்குது, எந்த டூல்பாரில் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு கலர், அப்ளை டெக்ஸ்ட், எஃபெக்ட், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். இது எல்லாமே டேப்பில் தான் இருக்குது, அதாவது ஹோம் டேப்பில் தான் இருக்குது. இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது போல்டு, கண்ட்ரோல் ஐ அப்படிங்கிறது இட்டாலிக், கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறது அண்டர்லைன். இது எல்லாமே ஷார்ட்கட் கீ. இதுக்குரிய கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மவுஸ் மூலிமா தான் கிளிக் பண்ணுவோம். அது ரிப்பன் டேப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு டேப்புக்குள்ளே இருக்கும். ஸோ அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் டெக்ஸ்ட் டு அப்பர் கேஸ், அதாவது கேஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ், சென்டென்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸில் போய் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஹைலைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹைலைட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். எல்லாமே ஹோமுக்குள்ளே தான் இருக்குது. இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டேப் செட்டிங்ஸ் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் எம்மோ கண்ட்ரோல் டீயோ கொடுத்தோம் அப்படின்னா டேப் செட்டிங்ஸ் மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ப்ராக்டிக்கல் வைஸாக நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தியரி ரொம்ப ஈஸியாகவே வரும். நெக்ஸ்ட்டு லைன் ஸ்பேஸ். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில ஒரே ஈவன் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா லைன் ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எப்படி ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் வைக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நல்லா ப்ராக்டிக்கலை தெரிஞ்சுக்கோங்க, அதுலேருந்தே நம்ம தியரியை அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா டேப் செட்டிங்ஸ், பேஜோட மார்ஜின்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஓரியன்டேஷன், பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்,
இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா வியூ அப்படின்றதுல இருக்கும், இல்லைனா பேஜ் லேஅவுட் அப்படின்றதுல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கோங்க. டேப் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேப் வந்து 0.5ல் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு மேலே அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஃபார்மேட்டிங் பேஜில் இருக்குது. பேஜோட மார்ஜின்ஸ் மாற்றிக்கலாம், ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பான்னு மாற்றிக்கலாம், பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் அதாவது பேஜ் பார்டர் மாற்றிக்கலாம். இது எல்லாமே இந்த ஃபார்மேட்டிங் பேஜில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு காலம், ஹெடர் அண்ட் ஃபுட்டர், ஃபுட் நோட், எண்ட் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் பார்த்தது தான். காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் நியூஸ் லெட்டரில் பார்த்துருப்போம். ஒரு காலமா, 2 காலமா, 3 காலமா அப்படின்றத பிரிச்சுக்கலாம். ஹெடர் ஃபுட்டர் தெரியும். ஒரே விஷயம் பல பேஜஸ்க்கு தேவை, மேலே டாப்பில் தேவை டைட்டிலாக அப்படின்னா ஹெடர் கொடுத்துக்கலாம். ஒரே விஷயம் ஒரு பேஜுக்கு கீழே தேவைப்பட்டுச்சு, பல பேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட்டர் கொடுத்துக்கலாம். ஃபுட் நோட், எண்ட் நோட் நம்ம ஸ்ட்ரிங் மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் சின்னதாக கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்னு கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஃபுட் நோட்டுக்குரிய ஷார்ட்கட் கீ. ஆல்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் எண்ட் நோட்டுக்குரிய ஒரு ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட்டு பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட்டில் பிரேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் பேஜ் பிரேக் அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். அதே மாதிரி காலம் பிரேக், நிறைய பிரேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அது எதெல்லாம் போய் நீங்கள் கர்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரேக்ஸ் எதில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டாக்குமெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட்டிவ் ஸ்டைல், ஒரு ஸ்டைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இல்லை. கிரியேட்டிவ் டேபிள், டெலிட்டிய டேபிள். கிரியேட் டேபிள் அப்படின்றது தெரியும். இன்சர்ட்டில் போய்ட்டு நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிளே வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் டேபிளுக்கு மேலே அதை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல டெலிட் ஆகும். டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகாது. அப்போ டேபிளை டெலிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ பேக் ஸ்பேஸ். அதையும் அந்த ஸ்டார் மாதிரி வரதை மேலே அந்த ஹோல் டேபிளையும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் வரும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளே டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிரியேட் ரோ அண்டு காலம். ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் நம்மளால் எப்படி க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டெலிட் ரோ, டெலிட் காலம். எந்த ரோ தேவையில்லையோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். அதே சமயம் எந்த காலம் தேவையில்லையோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ரோ அண்ட் காலம் இதுதான் ஒன்று. இந்த கிரியேட் ரோ, கிரியேட் காலம் அப்படின்றது நாமளாக பார்த்து எத்தனை பேஜஸ்ன்றதை கொடுக்குறது. இன்சர்ட் ரோ அப்படிங்கிறது நமக்கு ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கனாலே காட்டும். ஸோ அதில் போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெர்ஜிங், ஸ்ப்ளிட்டிங், ஷார்ட்டிங் டேபிள். மெர்ஜிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பல செல்லை ஒன்றாக்குறது. ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது ஒரு செல்லை ரெண்டாக்குறது. ஷார்ட்டிங் டேபிள் அப்படிங்கிறது டேபிள் ஷார்ட் பண்ணி வைக்கிறது. அதாவது ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஷார்ட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெல் செக். ஸ்பெல்லிங் செக் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம F7 கொடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதில் போயிட்டு நமக்கு வேர்டோட கரெக்ஷன் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதுவும் ப்ராக்டிக்கல் வைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகமாக நோட்டில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே லேபிள்ஸ் இருக்குது. லேபிள்ஸ்னால் என்ன, என்வலப்ஸ்னால் என்ன, மெயில் மெர்ஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 13வது கொஷினோ ஏதோ ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷின் நம்பர் எனக்கு தெரியல. ஸோ கொஷின் வைஸாக நான் போட்டிருக்கிறதுல அதுக்கு ஆன்சர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பிரிண்ட் டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.